அது வானத்து மேல வந்தாடுது. ஓ தண்ணிலாம் எதுவும் இல்லை, ஏன்னா வெறும் நம்ம கிட்ட மசாலா ஐட்டம் இருக்காது இல்லைங்களா. எனக்கு டக்குன்னு தீந்து போயிடுச்சுன்னா ஒரு கட்டு கீரை பறிச்சாச்சு போதும். ஏன்னா இதுக்கு மேல என் ரூம் ரெடி பண்ணவே இல்லை, உட்காந்து சப்பாத்தி போட்டுட்டு இருக்கிறீங்களா 2 பேரும் சேர்ந்து? எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்றைக்கி காலையிலே வர்ஷா ரூமுக்கு தான் வந்தாச்சு. ஏன்னா அவர் ரூமில் அதிகமாக துணி கிடக்குது, எல்லாத்தையும் மடித்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு. அப்போ நாங்கள் மடிச்சிட்டு இருக்கும் போது என்னென்ன பேசணும் அப்படிங்கிறத நீங்களே கேளுங்களேன். நான் போகும்போது சென்னை போகும்போது நீ என்னம்மா சொன்ன, ஒரு பொட்டிக்கு மேலே நீ எதையும் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொன்னீங்களா? ஒரு பொட்டி தான் எடுத்துகிட்டு போனேன், அங்கே போய் வாங்கினதான் இத்தனையும். அதுதான் சொல்கிறேன், சம்பாதிக்கிற காசு ஃபுல்லாக இப்படி துணியாக வாங்கினா என்ன பண்ணுறது? துணி சேராமல் வேறு என்ன பண்ணும்? நான் என்ன பண்ணியிருக்கணும், காசு இவ்வளோ சம்பாதிக்கிறியா, உனக்கு ஹாஸ்டலுக்கு போக மீதி காசை கொண்டு வந்து என்கிட்ட கொடு நான் சொல்லியிருக்கணும். அது சொல்லாம விட்ட மாதிரி, அதான் தப்பு. கஷ்டப்பட்டு எல்லாருமே கஷ்டப்படாம எதுலயும் எதுவும் கிடைக்காது, சம்பாதிக்க முடியாது. என்னமோ சொல்ற மாதிரி அவ்வளோ அருமையா இருக்கிற தங்கத்தையே சுட்டாதான் அந்த தங்கம் கிடைக்கும், நார்மல்லாம் தங்கம் கிடைக்காது. அதனால எல்லாருமே அடிப்படையில இருந்து கஷ்டப்பட்டு வரணும். நீ ஒரு நம்ம தலைமுறை பிள்ளைங்க கஷ்டப்படாம இருக்குன்னா எங்க அப்பா அம்மா அதுக்கான கஷ்டம். ஆனா உண்மையாலுமே இந்த ஒரு வயசு தான்மா எனக்கு, இதுக்கப்புறம் இந்த வயசுக்கு அப்புறமேட்டு என்னால சந்தோஷமா இருக்க முடியாது. நீயே யோசிச்சு பண்ணி பாரு, ஒரு 22 வயசு வரைக்கும் ஹாப்பியா சுத்தி இருப்பியாமா? அதுக்கப்புறமேட்டு உனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருச்சு. உனக்காகன்னு எதுவுமே நீ பண்றது இல்லை. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ உனக்காகன்னு எல்லாமே வாங்கிட்டு தானேமா, தோடு, ஜிமிக்கி, பட்டு போட, பட்டு இது எல்லாமே உனக்காக வாங்கிட்டல. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ யாருக்காக வாங்கின? ஒரு 1000 ரூபாய் இருந்தா கூட இது இந்த பிள்ளைங்க செய்யலாமா, அது அந்த பிள்ளைங்க செய்யலாமா. இப்பதான் நான் எனக்காக எல்லாமே நான் பண்ணிக்க முடியும். ஓ, இது துணியெல்லாம் எடுத்ததுக்கான காரணம் சொல்றேன். அங்கேயும் இங்கேயும் வளைச்சு பிடிச்சி இப்ப சொல்ற. ஆயா, நீ கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்குன்னு செலவு பண்ணிப்பியாயா? ஒரு முட்டாயாவது உனக்குன்னு வாங்கி சாப்பிட்டப்பல. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ஆயாக்கு 5 பிள்ளைங்க, நீயாவது 3 பிள்ளை பெற்றுக்கிட்டே 5ஆ 7ஆ? அப்ப 5 பேத்துக்கு அந்த ஆயா தான் எல்லாமே பாத்துக்குச்சு. பாயாக்காக என்ன பண்ணிக்கிட்டீங்க? இதுதான் ரியாலிட்டி. அதனால வருஷா அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் இப்ப எடுத்து போட்டா. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டா. நீங்க சொந்தமா காய்ச்சி போட்டு 6 புடவையும் 6 புடவை தான் நானா எடுத்தது. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு. கேட்டுக்கோ. அதுக்கப்புறமேட்டுலாம் பிள்ளைங்களுக்கு எடுத்து தரத்துக்கே சரியா போச்சு. மஞ்சள் அரைக்கிறதுக்கு நமக்கு மிஷின் வந்திருக்கு. முன்னாடி நாமளே அரைப்போம், இப்போ அவங்க அரைச்சு கொடுக்குறாங்க. அது எப்படி அரைக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்தரலாம். மஞ்சளுடைய அடுத்த ப்ராசஸ் நம்ம இப்ப தொடங்கிட்டோம். இப்ப எல்லாத்தையும் ஆஞ்சாச்சு, அதுல இருக்கிற வேரெல்லாம் அறுத்தாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வேக வச்சு காய வைக்கிறது தான். அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்த்தரலாம். இது என்ன பூ? ரங்கோன். நம்ம கிட்ட அடுக்கு இருக்குது, எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? இந்த பக்கம் வந்தா பண்ணவே நல்ல வாசம். இன்னும் ஒரு போட்டோ எடுத்துக்கணும். தம்ப்நெயில போடவா? நமக்கு இல்ல, எனக்கு. நின்னு எடுத்துக்கோ. இந்த கார் எடுத்து உள்ள போடலாம்ல, நான் வெயில நிக்கிற கொடுத்துருவீங்க. அப்பதாங்க தண்ணி ஊத்திங்க காருக்கு. காருக்கு தண்ணி ஊத்தியா? என்ன ஒண்ணு வெயில தண்ணி ஊத்த புகையா போகுதுக்கா, இது நிறுத்த முடியல. செட்டு கிட்ட கடல்ல அது அப்படியே வேவிச்சிடலாமா? அப்படியே வேவிச்சுட்டு அதை மட்டை போட்டு கடைச்சா காஞ்சி விட்டு மட்டை போட்டு தீச்சிடுவோம். தீச்சி அப்புறம் பாலிஷ் பண்ணால் உடனே வந்துடும் மஞ்சள். சரி, அது தாய் கிழங்கு தானே, எங்க கெட்டி மஞ்சள் அது இல்லை? அது குங்குமம் செய்யறதுக்கு வாங்கிக்கோங்க. அந்த மஞ்சள் சொல்கிறது அது தாய் மஞ்சள். அது இல்லை இல்லை, இது இதுதானே செய்வாங்க, மஞ்சள் குங்குமம் தானே செய்வாங்க. இதில் நம்ம இதோடய சேர்த்து அரைச்சிக்கலாமா? ஓ, தாய் மஞ்சள்ல தான் குங்குமம் செய்வாங்களா? இது சொல்றாங்க. ஓ, இது நம்ம ஊனும் போது முளைப்பு ஊனமே அதுவா? அத சூப்பர். ஓ, அதை வேவிக்காம அதா? ஓ, அப்படியா? தெரியவே இல்லை எங்களுக்கு. அதை போன ட்ரிப்ல வேஸ்ட் தான் பண்ணோம் அதை. தெரியல எங்களுக்கு. ஆனா சொன்னாங்க ஏதோ ஒரு மஞ்சளை குங்குமம் செய்யறதுக்கு எடுத்துக்குவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஓஹோ, சரி சரி. நாம அதை வேக கூடாது. ஆமா, அப்படியே உடைச்சு பாரு, அப்படியே மஞ்சள் அப்படி எப்படின்னா குங்குமம் கொண்டாடி பாப்பா உடைச்சு பார்க்கலாம்.
என்ன கலரா இருக்குது பாரு. வாசம் அது தனி வாசம் வரும். வாசம் வந்து பாரு. கலரே வந்து ஆமா. வேசமே அது அந்த ஸ்மெல்லே வேற மாதிரி தான் இருக்குது. இது நம்ம விதைக்கு ஊனணும் இல்லைங்களா, அந்த மஞ்சள் தான் இந்த மஞ்சள் போறோம்ல காட்டுல. இந்த மஞ்சள் வந்து இங்கெல்லாம் கலக்கலஞ்சிட்டு வர்றது. ஆமா. அதுதான் தாய் மஞ்சள்ங்க. ஓ சூப்பர். நீங்க இதுன்னு நினைச்சிட்டீங்க. இது நம்ம கெட்டி மஞ்சளே, நம்ம மஞ்சள் உரைச்சி முகத்துக்கு பூசுவோம்ல, அந்த மஞ்சள் தான் தாய் மஞ்சள் நினைச்சுக்கிட்டேன். சேர்த்து எல்லாம் அரைக்கலாம். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதோட சேர்த்து அரைச்சிக்கலாம் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு வந்து நம்ம காட்டில் வந்து மஞ்சளை வந்து அரைக்கிறதுக்கு வேக வச்சு காய வைக்கணும் இல்லை, அந்த ப்ராசஸ் இல்லைங்களா, அதுக்காக வேக வைக்கிறதுக்கு மிஷின் வந்து இருக்குது. முன்னெல்லாம் நம்ம ரொம்ப சிரமப்படுவோம். போன ட்ரிப்லாம் நம்ம என்ன பண்ணோம், ஆமாம், நம்ம வந்து பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி அதில் மஞ்சள் போட்டு அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு வேக வச்சு அதுக்கப்புறமேட்டு வந்து காய வைப்போம். ஆனால் இப்போ அதுக்குன்னு ஒரு மிஷின் வந்துருச்சு பாருங்கள். கீழே வந்து நம்ம காட்டில் இருக்கிற விறகுங்களை எடுத்து கொடுத்தோம், போட்டு எரி விட்றாங்க. அந்த எரி விட்டு மேலே வந்து மஞ்சள், அந்த ட்ரம் இருக்கு இல்லைங்களா, அதில் மஞ்சளை போட்டு நல்லா வேக வச்சு ஆவியில் வேகுது. இந்த மஞ்சள் ஆவியில் வேக வச்சு அப்படியே நமக்கு வடித்து கொடுத்துட்றாங்க. நம்ம எடுத்தோன்னே காய வச்சுக்கலாம். ஆனால் மஞ்சளை எங்கன்னா கொட்டுவீங்க? இல்லை, பச்சை மஞ்சள் எங்கே இதில் எந்த ட்ரம்மில் கொட்டுவீங்க? ஓ, அங்கே வேகிற ட்ரம் இல்லையா? அப்போ இங்கிருந்து அதில் தண்ணியா அதில்? ஆஹா. ஓ, தண்ணி எங்கே இருக்குது? பெரிய ட்ரம், சதுரமாக இருக்கிற ட்ரம்மில் தண்ணி இருக்குது. அந்த தண்ணியில் வர ஆவி மட்டும் அந்த பைப்பு வழியாக அப்படியே வந்து அந்த ட்ரம்முக்கு வருது பாருங்களேன். என்னென்னா கண்டுபிடிக்கிறாங்க பாரு. அந்த ட்ரம்மில் வந்து ஆவியில் வேகுது நம்மளுடைய மஞ்சள் கிழங்கு. இப்போ பச்சை மஞ்சள் அதில் வெந்துட்டுருக்கு. அது வெந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்து கொட்டிட வேண்டியது தான். பச்சை மஞ்சளை எடுத்து ட்ரம்மில் போடுறாங்க கொஞ்சம் வேக வைக்கிறதுக்கு. கீழே தான் உழுது குறிக்க வருமா? எங்கே வைப்பாங்க? இது ட்ரம் இதில் ஒரு ட்ரம் எடுத்துகிட்டு வைப்பாங்க. ஏன்னா இதில் ஒன்று வெந்து போச்சாங்க. இது வெந்து போச்சு, புளிக்கிட்டு இருக்குது. அது போடிக்கிட்டு இருக்குது. ஆஹா. இப்போ அதை கொண்டு வந்து எங்கே வைப்பாங்க? அதெல்லாம் வச்சிருவாங்க. இது எடுத்து வந்து மாட்டேன். ஓ சரி சரி. தொட்டு பிராதமா தொட மாட்டேன்டியா, சரியாதா? உங்களுக்கு எதுக்கு அப்படி பண்ணுறீங்க? அது நல்லது தானே. என்ன மணக்குது? நல்லது தான் மணக்க. ஒருவேளை ஃபேஸ் ஸ்ட்ரீமிங் பண்ணா ஸ்க்ரீம் இதில் படுது. மஞ்சள் ஃபேஸ் க்ரீம் இது பண்ணேன், ஸ்ட்ரீமிங். வெயில்ல நீ போதுமா? நிறைய தண்ணி ஊற்றுது, வச்சுட்டு வந்து வெளியே வந்துருப்போ தண்ணி. இப்படி வச்சா மட்டும் போதும், மூக்கை இப்படி கொண்டு போய் இப்படி வைக்க வேணாம். அது மூக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது அந்த சுவாசத்தை இழுக்குது. அங்கே நல்லா லாக் பண்ணிக்கிறாங்க, அதனால ட்ரம்மு தூக்காது. கொட்டி போயிடும் மண்ணில் கொட்ட கொட்ட. பாலிஷ் வந்து பண்ணும்போது மஞ்சள் சுண்டி போயிடும், சுகலாயிரும். மஞ்சளை கொட்டி பாலிஷ் பண்ணா மஞ்சள் அப்படியே ஆகி போயிடும். மஞ்சள் ஓ, தண்ணிலாம் எதுவும் இல்லை, ஏன்னா வெறும் ஆவியில் மட்டும் தான் வெந்திருக்கு. தண்ணி இருக்கும், தண்ணி வரும். நல்லா வெந்திருக்குதுப்பா. மண்ணில் தான் கொட்ட சொல்கிறாங்க. அப்பா மணக்குது இல்லை, அந்த ஆவிக்கு கம்மன்னு வாசடிக்குது. மினிசாக்கு சொந்தக்காரங்களாம் வந்திருக்கிறோம்.
இன்னைக்கு வந்து வினிசாவோட சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்கிறோம். எதுக்காகனா வினிசா போட்டிருக்கிற கீரைகளை பறித்து இன்னைக்கு கீரை குழம்பு வைக்க போகிறேன். வெந்தய கீரை இந்த வீடியோ எடு. ஓகே, வெந்தய கீரையை இன்னைக்கு பறிச்சுட்டு போய் இன்னைக்கு வந்து கீரை குழம்பு வைக்க போகிறேன். பரவாயில்ல, இவ்வளோ வச்சு வளர்ந்துருச்சு. மறுபடியும் துளுக்குதான்னு பார்க்கலாம். ஒரு கட்டு கீரை பறிச்சாச்சு, போதும். ஏன்னா இதுக்கு மேலே போட்டாலும் கசப்பு வந்துடும், அதனால் இந்த அளவுக்கு போதும். சூப்பராக கீரை பறிச்சாச்சு. நம்ம வினிசா வந்து பராமரிச்சுட்டு வந்த தோட்டத்தில் இருந்து இன்றைக்கி வந்து முதல் அறுவடை பண்ணிட்டேன். இல்லை, ஏற்கனவே 2 அறுவடை பண்ணி அவள் கொண்டு வந்துட்டா. இது வந்து நான் ஒரு 3ஆவது அறுவடை நினைக்கிறேன். பாலாக்கீரை போதும், வாங்கம்மா. இது வெந்தய கீரை, மறந்துட்டேன் பாலாக்கீரைன்ட்டு. பாலாக்கீரை செடி கூட 4-5 செடி நல்லா வந்துருக்குது இல்லை? 6. சூப்பர் சூப்பர். இப்போ இன்னைக்கு குழம்பு வச்சிடலாம். எனக்கு கபோர்டு செய்ய வந்த ஹிந்திக்கார பாய்ஸ் எல்லாத்தையும் அம்மா பிடிச்சி இல்லை, இன்னைக்கு வந்து நம்ம சேட்டுங்கெல்லாம் செஞ்சு சாப்பிட்றாங்க இல்லைங்களா, அந்த சப்பாத்தி. அவங்க சாப்பிட்ற சப்பாத்தி மட்டும் என்ன பண்ணாலும் நமக்கு வரவே வராது. நல்லா திக்னஸாக சுட்டு கொடுப்பாங்க. ஆனால் அந்த திக்னஸாக சுட்டாலுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். அது எப்படின்னே தெரியல. அதனால் நம்ம கார்பெண்டர் வந்து ஹிந்திக்கார தம்பி தான். எனக்கு பிணைஞ்சு கொடுக்குறேன். உங்களுக்கு நான் பிணைஞ்சு அதே மாதிரி சுட்டு கொடுக்குறேன். இவ்வளோ மொத்தம் இருக்கும். நாங்கள் டெல்லிலாம் போனோம் இல்லைங்களா, அங்கே சாப்பிட்டப்ப அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் ரொட்டி நல்லா பெருசு பெருசாக இருக்கும், ஆனால் சாஃப்டாக இருந்துச்சு. அதை எப்படின்னு கற்றுக்குறா பையா அப்படின்னு கேட்டேன். இன்னைக்கு மாவு பிணைஞ்சு காட்டுறேன்னு இருக்கா. அப்படி நாமளும் வந்து கற்றுக்கலாம். என்ன வேணும் உனக்கு? பாத்திரம் ஒரு கம்ஃபர்டபுள் கீழே தான் உட்காந்துக்கு. நல்லா உட்காந்துக்கும். நல்லா சாப்பாடு போட்டு உட்காந்துக்கும். வெறும் தண்ணி தாங்க ஊற்றிக்கிறேன். அப்படி உப்புலாம் ஊற்றக்கூடாதுன்ட்டு அப்படி தண்ணி மட்டும் ஊற்றி பிணைஞ்சிக்கிறேன் அப்படின்ட்டு அப்படி. ஏமார் இந்த சப்பாத்தி நான் சுட்டாலும் அது மாதிரி வருமா? வருமா? இல்லை, நீங்களாம் சுட்டு கொடுக்குற மாதிரி இவ்வளோ மொத்தமாக இருக்கும், ஆனால் சாஃப்டாக இருக்குமே. ஆமாவா? நான் வந்து இந்த இந்த இந்திக்காரங்களை பற்றி நான் சொல்லியே தீரணும். அமர் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு அமர்? நீ வந்து ஒரு 6 வயசுக்கு மேலே. 6 வருஷத்துக்கு மேலே இருக்குமா? 6 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சாங்க. நம்ம எல்லாம் சொல்கிறோம் நம்ம தமிழ்நாட்டில் ஃபுல்லாக இந்திக்காரங்களே வந்து வேலை செய்கிறாங்க, எல்லாம் அவங்களே ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டாங்க அப்படிலாம் நம்ம சொல்கிறோம், குற்றச்சாட்டு வைக்கிறோம். ஆனால் அது எந்தளவுக்கு தப்புங்கிறது நான் அமர் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா உண்மையாலுமே எல்லா தொழிலுமே இந்திக்காரங்க செய்கிறாங்க. அமர் வந்து 6 வருஷம் ஆயிடுச்சாமாங்க. ஆனால் வந்த புதுசில் கார்பெண்டர் ஒர்க்லாம் எதுவுமே தெரியாமல் தான் வந்திருக்கா. அப்படி வந்து ஒருத்தர்கிட்ட வேலைக்கு செஞ்சு அவங்க 5000 ரூபாய் தான் மாதம் ஊருக்கு அனுப்பிச்சி விடுறதுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்களாம். மீதியெல்லாம் சாப்பாடு இங்கே செஞ்சு போகணும், அவங்க சொல்கிற வேலையை செஞ்சுட்டு தான் இருந்துக்கிறா. அப்படி ஆனால் வந்து இந்த 6 வருஷத்தில் கார்பெண்டர் ஒர்க்கு அத்தனையுமே கற்றுக்கிட்டா. அப்படிங்க ஒரு 100 வீட்டுக்கு மேலே நான் செஞ்சுருப்பேங்க்கா அப்படிங்கிற. அப்படி தமிழும் கற்றுக்கிட்டா, அப்படி கார்பெண்டர் ஒர்க்கையும் கற்றுக்கிட்டா. அப்படி இப்படி வந்து பொறுப்பாக கற்றுக்கிட்டு அம்மா அப்பாவுக்கு சம்பாதிக்கிறத கொடுத்து விடணும் அப்படிங்கிறீங்க. அது ஹிந்திக்காரங்களாக இருந்தால் என்ன, தமிழ்காரங்களாக இருந்தால் என்ன சொல்லுங்கள். ஆனால் நம்ம ஆளுங்க ஏகப்பட்ட பேர் வந்து சரக்குக்கு அடிமையாகி அங்கங்கே ரோட்டில் படுத்து கிடக்குறாங்க. அதுக்கு அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்மக்கிட்ட நம்ம ஊரில் இருக்கிற இந்த சரக்கை ஒழிச்சா மட்டும்தான் நம்ம இளைஞர்களும் வந்து நல்லா ஒழுங்காக இப்படி வேலைக்கு போய் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் வரும் அவங்களுக்கும். பாருங்கள், அந்த பையன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. இந்த அமர் இத்தனை நான் கேட்டேன் அவங்க அமர்கிட்டயே, நீ அங்கே ஊர்லேருந்தே கற்றுக்கிட்டு இந்த கார்பெண்டர் வேலை கற்றுக்கிட்டு வந்தியாடாப்பையா அப்படின்னு. இல்லைக்கா, நான் இங்கே வந்து சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் தாங்க கற்றுக்கிட்டேன். இங்கே எல்லா வேலையும் நான் செஞ்சேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு இப்போ கார்பெண்டர் ஒர்க்கு எல்லாமே தெரியுது எனக்கு அப்படிங்கிறப்ப தான். சரி, சப்பாத்தி நான் டெய்லியும் போய் சப்பாத்தி சாப்பிடுவேன்னு சொன்னேன். அப்படிங்களா, சரி எனக்கு ஒரு நாள் சுட்டு கொடுறா அப்படின்னு. அதனால் இன்றைக்கி ட்ரை பண்ணி கொடுக்குறேன். அப்படி அது மாவு பிணையிறதுல தான் இருக்குதோ? மாவு பிணையிறதுல நல்லா பாருங்க, அப்படியே மாவை போட்டு அழுத்துன்னு அழுத்துற. அப்படி நல்லா குத்தி குத்தி என் ரூம் ரெடி பண்ணிட்டீங்களா? என் ரூம் ரெடி பண்ணவே இல்லை, உட்காந்து சப்பாத்தி போட்டுட்டு இருக்கிறீங்களா 2 பேரும் சேர்ந்து? தோசை கட்டு. ஓகேவா? அது தோசை கட்டு தேவையில்லையா? எண்ணெய் ஊற்றியாச்சு.
பட்டை, லவங்கம், ஏலக்காய் 3 எடுத்து வச்சிருக்கேன். சரியா? அப்புறம் விட்டுறது பரடி. கரெக்டா ரவுண்டா வருதுமா? ரவுண்டா வருது. நான் போட்டேன்னா இப்படி 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 இப்படின்னு ஒவ்வொரு இந்தியா மேப் வந்துடும். அமீபா மாதிரி இருக்கும். அமீபா மேப் இல்லைங்க, அமீபா இல்லை இந்தியா மேப். இது கூட வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். சரியா? இப்பெல்லாம் அரைச்சி வைக்கிறதுல அப்படியே தட்டி போட்டுக்கிறேன் நான். 2 பச்சை மிளகாய், 2 பெரிய சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம். சரியா? சரிங்களா? இதுதான் எனக்கு குழம்பு வைக்கலான்னு. இந்த பேபிக்கான வந்து நல்லா அப்படி கிராஸாக கட் பண்ணி, இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி இதை சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? சுடுதண்ணியில் போட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு வேக்காடு விட்டு எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான், இது வேலை முடிஞ்சிருச்சு. அந்தந்த ஊரு ஸ்பெஷலா யாரு நமக்கு கிடைச்சாலும் கையில செஞ்சுக்கணும்டா. கத்துக்கோ விகாசுதான் நான் செய்யறத. இப்ப அந்த அண்ணா செய்யற அந்த சப்பாத்தி நம்மளால செய்யவே முடியாது. என்ன மிஷின் போட்டு கடைசி வரைக்கும் என் ரூமுக்கு வேலை பார்க்கலடா. இன்னைக்கும் நீ நானும் தான் தூங்கணும். மன உளைச்சல். அவ்வளவுதான். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்திக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு இனி நல்லா வதக்கலாம். பிகாஸ் அங்கே வச்சு நீங்கள் எரிஞ்சு போயிருந்தா அந்த பக்கம் விடா. டேய் அவன் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த பக்கம் யார் எடுத்தான்னு சொல்லுங்க. மறந்துட்டியா? தக்காளி நல்லா வதங்கணுங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம இப்போ அதில் போட வேண்டிய பொருட்கள்லாம் போடலாம். இப்போ வா, மஞ்சத்தூள் போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. இப்போ மிளகாய் தூள் போடுறோம். இன்னைக்கு நான் போடுற மிளகாய் தூள்னா இது வெறும் மிளகாய் தூள் தான். சரியா? நயனி அப்படிங்கிற பிராண்டு மிளகாய் தூள் தான் போடுறேன் நான். இது என்ன அப்படின்னாக்கா, நான் எப்போவுமே பேக்கெட் மிளகாய் தூள் எதுவுமே வாங்க மாட்டேன். ஏன்னா அதில் ஏதாவது கெமிக்கல் கலந்துருப்பாங்க, ஏதாவது ஒன்று கலந்துருப்பாங்கன்னே வாங்கவே மாட்டேன். ஆனால் இது வந்து அப்படி இல்லை. இது நம்ம பக்கத்து வீட்லேயும் செய்கிறாங்க. எப்படிங்க அவங்க என்னென்ன செய்யறாங்க, என்னென்ன போடுறாங்க அப்படிங்கறத நாம கண் கூட பாக்குறோமா. அதனால அவங்க இந்த மாதிரி செஞ்சு இப்ப சேல்ஸ் பண்றாங்க. அதனாலதான் சரி நாமளும் யூஸ் பண்ணலாம், அது எப்படி இருக்குன்னு சொல்லி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கி 1 வாரமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுதான் இப்போ உங்களுக்கும் காட்டுறேன் நான். சரிங்களா? இந்த நயனி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நீங்களுமே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த அக்கா என்ன பண்றாங்கன்னா, ப்ரீமியமா இருக்கிற மிளகாய்ங்க அதெல்லாம் வீட்லயே கொண்டு வந்து காய வச்சு அரைச்சி அதை பேக் பண்ணி அதை வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஹேமா இருக்கால, அவளும் வந்துட்டு சாய் சின்ன குழந்தைக்கு கூட இது கொடுக்குறான். ஒரு சில பேர் சாப்பிட்டு நெஞ்சு எரிச்சல் இருக்கும். எனக்கு வந்துட்டு ஒரு பிராண்டோட சிக்கன் மசாலா மட்டும் போட்டா நெஞ்சு எரிச்சலா இருக்கும். ஆனா எனக்கு இந்த நம்ம யூஸ் பண்றோம். நான் இது ஹாஸ்டலுக்கும் வாங்கிட்டு போயிருந்தேன் அப்போ அவங்கிட்ட. அப்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா ஏதாவது போடணும், ஆனால் நம்ம அதுக்கு பதிலாக சிக்கன் மசாலாவே போட்டுக்கலாம். இதுவே நல்லா இருக்கு. இதுவே வந்து பொரியலுக்கு முதல்கொண்டு போட சொல்றாங்க, அதுவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம இதுக்கு சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். பேர் வந்து என்ன நினைப்பீங்க, என்னன்னா இந்த அக்காலே எல்லாம் மசாலாலாம் அரைச்சி இந்த அக்காவே யூஸ் பண்ணுது, ஆனா வந்து கடையில இவங்கிட்ட வாங்குறாங்கன்னு சொல்லி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. எல்லாரும் எல்லா டைம்லயும் வந்து நம்ம கிட்ட மசாலா ஐட்டம் இருக்காது இல்லைங்களா. எனக்கு டக்குன்னு தீர்ந்து போயிடுச்சுன்னா அந்த டைம்ல வந்து பேக்கெட் மசாலாலாம் எதுவுமே வாங்குறது கிடையாது. அந்த டைம்ல தான் வந்து இவங்க கிட்ட நான் வாங்கிக்குவேன். நான் நயனி அந்த ப்ராடக்ட்ல இருந்து நான் வாங்கிக்கிறேன். இவங்கிட்ட வந்து இவங்களுமே 2 குழந்தைங்க வச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம வீட்டுல நாம எப்படி மசாலா பொருட்களை அரைச்சி நம்ம விற்கிறோமோ அப்படிதான் இவங்களுமே அவங்க வீட்டுக்கு அரைச்சிக்கிற மாதிரியே அரைச்சி அவங்க யூஸ் பண்றாங்க. அதனாலதான் நானும் யூஸ் பண்றதுனால சரி நீங்களும் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்லியிருக்கிறேன். நீங்க நிறைய ப்ராடக்ட் இருக்கு, நான் இவங்களோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்படுறீங்க போய் செக் பண்ணி பாத்துக்குங்க. தேவைப்படுற பொருட்கள் வாங்கிக்கங்க. ஆமா கரெக்டா சொல்றாங்க. அந்த வில்ஸ்பெரியில வர சப்பாத்தி இந்த சப்பாத்தி தாங்க. இது பாருங்க உள்ளார அப்படி மெது இருக்குது. இத்தனை லேயர்ல எனக்கு வந்ததே இல்லம்மா. அது இதுக்கு உருட்டி கூட போடலடி அவன். சும்மா தான் உருட்டி போடுறாங்க. மடிச்சு 7 மடிப்பு 8 மடிப்பு இதெல்லாம் போடுவோம். ஆனா பாரு எப்படி இருந்ததுன்னு. உப்பு போட்டீங்களா? போடக்கூடாதான். ஓ உப்பு போட மாட்டாங்க. அதனாலதான் மிஸ்டேக் இருக்குமா? அப்படிதான் போல இருக்கு. உப்பே நல்லது இல்லம்மா. உப்பு சக்கரை சோயா உப்பு நல்லது இல்லம்மா. அப்புறம் சாப்பிட்டா இருக்குங்க.
கசகசாவும் முந்திரியும் போட்டிருக்கேன். ஒரு 15 முந்திரி, கசகசா. இது வந்து பால்ல ஊற வச்சுட்டேன். சாயந்தரம் செய்யலாம்னு பிளான் பண்ணும் போது நம்ம ராமாயணம் போடும் போதே ஊற வச்சுட்டேன். இப்போ அரைச்ச முந்திரியும் அந்த கசகசாவையும் இதுல ஊத்திடுறேன். தேங்காய்லாம் ஊத்தக்கூடாது. தேங்காய்லாம் ஊத்தக்கூடாதுங்கிறேன். அதெல்லாம் தேவையில்லை. முந்திரியும் இது மட்டும் இருந்தா போதும். இது வந்து நீங்க ஹோட்டல்ல வந்து சாப்பிடுறீங்களா, அந்த ஹோட்டல் கடையில எப்படி வந்து இந்த கார்ன் கிரேவி கிடைக்குமோ அப்படியே இருக்கும் இந்த கிரேவி. ரெடி ஆயிடுச்சா? இது கொதி வந்துட்டு அவ்வளவுதான். பாருங்க, நம்ம தேங்காய் ஊத்தாமலேயே கெட்டித்தன்மை வந்துருச்சு பாருங்க. ஏன்னா முந்திரி போட்டிருக்கோம் இல்லையா, அவ்வளவுதான். இப்போ நம்ம வந்து உப்பு காரம் பார்த்து சரி பண்ணிங்க. கடைசியா கஸ்தூரி மேத்தியை போட்டு இறக்கிற வேண்டியதான். ஓகே, முடிஞ்சது வேலை. ஒரு கொதி வரட்டும். அம்மா இத்தனை சப்பாத்தி சுட்டுருக்கீங்க. நாளைக்கே வச்சு சாப்பிடலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுக்கடுக்கா போயிருக்குமா? அம்மா மாவு போடுங்க. அம்மா மாவு போடுங்க. ஏன் மாதிரி என்னது மட்டும் வட்டம் கோண வட்டமா வருது? இது இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது இருக்கு. இது மாதிரி அவரே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது இல்லையா? யாக்கிட்ட இந்த பிளைவுட்ல செஞ்சு இது கல் இருக்கு. ஆமா. உங்கயா? பத்தியா? எங்க ஊர்ல தான் பண்ணி கூட. என்னது? பிளைவுட்ல முக்கால செஞ்சு சப்பாத்தி செய்ய கட்ட. போதும் மரு? போதுமா? போதும். இவ்வளவு மொத்தத்துக்கு பத்தியா நானே சுட்டேன், உருட்டிட்டேன். இது மட்டும் சுடுமா? அந்த ரெண்டு உன் வீட்டுக்காரர் தான் சாப்பிடுவாரு நீ சொல்றது. இத்தனை காலம் நான் பாரு, இங்க அந்த மாதிரி புஃப்னு உனக்கு வரணுமா? அவ்வளோதான். இது கொத்தமல்லி தலை இல்லாட்டினா கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்கிற வேண்டியதாங்க. என்கிட்ட வந்து இப்போ ரெண்டுமே இல்லை, அதனால் நான் போடல. நீங்கள் ரெண்டில் ஏதாவது ஒன்று போட்டுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. வேகவே ஆளுக்கு முதல்ல வருஷா மேடம் போட்டிருக்காங்க. ஏன் வருஷா? அதுதான் கிச்சன்ல வந்து உட்காந்தாவே இப்படி பண்ணும்போது சொல்லுவோம். இது வச்சு குழம்புக்கே சொல்லணும். நாளைக்கு எப்படா விடியும் அப்படின்ட்டு இருக்கு எனக்கு. சரி போய் சாப்பிட்டு எப்படின்னு சொல்லு. அமர் ரொம்ப தேங்க்யூ அமர். ஓகே, ஆனா அமர் தான் சாப்பிடாம போற. அப்படி சாப்பிட்டு போடா. அங்க சாப்பாடு ரெடியா இருக்குதான். அதான் சோறாக்கி தான் நைட்டு சாப்பிட. அப்படி ஓகே அமர், நீ கிளம்பு, டைம் ஆச்சு. இல்லை, நான் கேட்டேன். 2 பேத்துக்கு வேலை இல்லை, ஒருத்தருக்கு தான் வேலை. அதனால வேலை செய்ய விட்டுட்டு நான் வந்துட்டேன். அம்மா நான் வந்துட்டேம்மான்னு சொன்னேன் அப்படி என் தம்பி. ஓகே, சாப்பிடுங்க. ஏண்டா இந்நேரத்துக்கு மொட்டை மாடல என்ன பண்றீங்க? கோசப்பழம் நிலா வெளிச்சத்துல எல்லாரும் சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவாங்க. எங்க வீட்டுல கோசப்பழம் வெட்டி சாப்பிட்றோம். எனக்கு ஒரு பீஸ் வெட்டி கொடுங்க. அவ்வளோலாம் சாப்பிட முடியாது. பீஸ் பண்ணி கொடு. சூப்பர், நல்லா ஜில்லுன்னு இருக்குது. ஸ்விம்மிங் பூலுக்கு தண்ணி வர போயிட்டு இருக்குது. தண்ணி நம்பிடுச்சாங்க. தண்ணி பார்த்தீங்களா, தண்ணி போயிட்டு இருக்குது. நைட்டு நம்பிடும். தண்ணி நம்பினதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கீழே வழியாமல் அப்படியே வேற ஒரு பைப் வழியாக அந்த கீழே இருக்கிற தொட்டிக்கு போயிடும். அந்த மாதிரி மெத்தேடு பண்ணி வச்சுருக்காரு. அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. விடிய மோட்ரு ஓடினாலும் இது ஃபுல்லாக நம்பி ஓவர் ஆனதுக்கப்புறம் அங்கே கீழே போயிடும். ஓகேங்களா? சூப்பராக இருக்குது. நிலா வெளிச்சத்தில் கோசாப்பழம் சாப்பிட்றது. ஓகே, கொண்டா. ஏங்க இந்த நிலா பார்த்தோன்னே உங்களுக்கு என்னங்க தோணுது? வடை சொல்றதுதான் தோணுது. எனக்கு ஒரு பாட்டு தோணுது. நீங்க பாடுங்க அந்த பாட்டை. நிலா அது வானத்து மேல வந்தாடுது. அதுக்கு மேலே தெரியலையே. வாயில கோசப்படும் திங்கிறது மேல. அந்த வீட்டுல